இருக்கிறீங்க. நம்ம நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இங்க பண்ணி கொடுத்தாங்க? மாதம் மாதம் வந்தாங்க. ம். வந்து தண்ணி விடுறது, குப்பை எரு போடுறது, உரம் கட்டுறது, மருந்தும் கூட சில முதல்ல ஏதாவது கொஞ்சம் அடிக்க சொல்லி சொன்னாங்க. இந்த பவர் ஸ்ப்ரேயில் எல்லாமே அவங்க சொல்கிறது என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சோம். இயற்கை முறையில் உங்களுக்கு எல்லா விவரமுமே நம்ம சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற உரங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் மரங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேமேஜ் செடியும் மாற்றி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் போனால் செடி வந்து 200 செடியில் 20 செடி 25 செடி போனதுக்கு கூட கொண்டாந்து கொடுத்து மாற்றி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்க. இப்போ 3 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பராமரித்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ மரங்கள் நீங்கள் வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து ரெகுலராக வச்சுட்டு வந்தாங்களா? எல்லாருமே இந்த ஆள் பிரச்சனைக்காக இப்படி மாறுறது நல்லது. எல்லாம் சுத்தமாக ஆளுகளே விவசாயத்துக்கு வரமாட்டாங்க போல் இருக்கு. அதனால நாங்கள் அதையெல்லாம் கஷ்டம், அந்த மாதிரி ஆள் கஷ்டத்துக்காகத்தான் இதையே மாற்றினோம். இது பரவாயில்லையாட்டு இப்போ 2 வருஷம் முடிஞ்சுது. ஆனால் 20லேருந்து 30 அடி வரைக்கும் இப்போ உயரமாக இருக்குது. இன்னும் 8 வருஷத்தில் வெட்டலாம் அப்படிங்கிறாப்புல. அன்னைக்கு நல்ல ரேட் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு ஒரு தொகை மொத்தமான ஒரு தொகையாக வரும். முதல்ல இந்த ஆள் பிரச்சனைக்காக இந்த வேலை செய்யணும்ல தவிர இல்லை தென்னந்தோப்பு போட்டுட்டு அதுக்குமே தேங்காய் ஓடுறது பறிக்கிறது எல்லாம் சிரமமான வேலைகளுக்கு இந்த மரங்க அவ்வளோ பரவாயில்ல, மொத்தமாக ஒரு தொகை வாங்கிக்கலாம். தென்னை மரத்துலையும் இப்போ உங்களுக்கு ஒன்று ஈல்டு வர்றதில்லை, நோவு